10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அவரது செய்தி அறிக்கையில், நடப்பு கல்வியாண்டிற்கான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு வெள்ளிக்கிழமை தொடங்கி ஏப்ரல் 15ஆம் தேதி வரை நடைபெற இருப்பதாகவும், இதில் 12,487 பள்ளிகளைச் சேர்ந்த 4,46,471 மாணவர்கள், 4,40,499 மாணவிகள், 25,841 தனித்தேர்வர்கள் மற்றும் 273 சிறைவாசி தேர்வர்கள் பங்கேற்று தேர்வெழுத இருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் 15,729 மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கும் மொழிப்பாட விலக்கு, சொல்வதை எழுதுபவர் தேர்வு எழுத கூடுதலாக 1 மணி நேரம் உள்ளிட்ட சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நாளொன்றுக்கு சுமார் 48,500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் 4,800க்கும் மேற்பட்ட பறக்கும் படையினர் தேர்வு பணியில் ஈடுபடுவார்கள் என தெரிவித்துள்ள அமைச்சர், தடையை மீறி தேர்வர்களோ ஆசிரியர்களோ செல்போன் உள்ளிட்ட தகவல் தொடர்பு சாதனங்கள் வைத்திருந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், ஒழுங்கீன செயல்களில் ஈடுபட்டால் குற்றங்களுக்கு ஏற்றவாறு தண்டனை வழங்கப்படும் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் எச்சரித்துள்ளார். தமிழ்நாட்டில் வியாழக்கிழமையன்று 8 மாவட்டங்களில் வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் பதிவானது. வழக்கமாக ஏப்ரல் மே மாதங்களில் சுட்டெரிக்கும் வெயிலின் பாதிப்பு இந்த ஆண்டு மார்ச் மாதத்திலேயே தொடங்கிவிட்டது. அதிகபட்சமாக வேலூரில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெப்பநிலை பதிவானது. இதனால் பகல் நேரத்தில் மக்கள் சுட்டெரிக்கும் வெயிலால் கடுமையான அவதிக்குள்ளாகினர். வெயிலோட தாக்கம் ரொம்ப கடுமையா இருக்கு. ரொம்பவும் வேக்காடா இருக்குது. ஃபேன் ஏசி ஏப்ரல் மேலதான் போடுவோம். இப்பவே ஏசி போட்டுக்கணும் போல தருது. ஸ்கூல் பசங்களும் போறது கஷ்டப்படுறாங்க. பஸ்ல ஏறி போய் வரணும்னா ரொம்ப கஷ்டம். எக்ஸாம் டைம். இதற்கடுத்தபடியாக திருப்பத்தூர், கரூர், பரமத்தியில் தலா 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. சென்னை, சேலம், ஈரோட்டில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், திருத்தணி, திருச்சியில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் வெப்பநிலை வாட்டி வதைத்தது. ஜூன் 2ஆம் தேதி அவருடைய பிறந்தநாள். சிம்பொனி நிகழ்ச்சியை கண்டு அங்கு லண்டனில் நடத்தி அதை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்க, அதற்கு பாராட்டு விழாவை தமிழக அரசே நடத்த இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக்கிறேன். லண்டனுக்கு சென்று சிம்பொனி அரங்கேற்றம் செய்த இளையராஜாவுக்கு தமிழ்நாடு அரசு செய்ய உள்ள கௌரவமே இந்த அறிவிப்பு. லண்டனில் மார்ச் 8ஆம் தேதி தனது சிம்பொனியை இசையமைப்பாளர் இளையராஜா அரங்கேற்றம் செய்திருந்தார். இளையராஜா லண்டனுக்கு செல்லும் முன்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சந்தித்து தனது வாழ்த்துக்களை கூறியிருந்தார். சிம்பொனி அரங்கேற்றிவிட்டு திரும்பிய பிறகும் அரசு சார்பில் இளையராஜாவுக்கு வரவேற்பு வழங்கப்பட்டது. முதலமைச்சரை நேரில் சந்தித்து இளையராஜா நன்றி கூறிய நிலையில், அவரின் அரை நூற்றாண்டு கால திரை இசை பயணத்தை அரசின் சார்பில் கொண்டாட முடிவு செய்திருப்பதாக முதலமைச்சர் அறிவித்திருந்தார். இந்நிலையில் அரசு சார்பில் ஜூன் 2ஆம் தேதி இளையராஜாவுக்கு பாராட்டு விழா நடத்த உள்ளதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார். லண்டனில் இருக்கக்கூடிய 400 பேரும் இங்கு அழைத்து வருவதென்றால் நினைத்த நேரத்தில் அழைத்து வந்துவிட முடியாது. கால அவகாசம் தேவைப்படுகிறது. சிம்பனியை வெற்றிகரமாக நடத்தியதால் இந்த பாராட்டு விழாவை அரசு நடத்துவதாக கூறியுள்ளார். அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ்ஐ இணைப்பது குறித்த கேள்விக்கு பிரிந்ததுதான் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக கூறிய நிலையில், பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து இபிஎஸ் தாமாக விலகிக் கொள்வதுதான் மரியாதை என ஓபிஎஸ் காட்டமாக பதிலளித்துள்ளார். இணைவதற்குரிய மொழிவட்டம் தெரிகிறது, உறுதியாக நடக்கும். அவர் எப்ப வேணும் பேசிட்டே தான் இருக்கிறாரு. அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. பிரிந்ததுதான். ஏன்னா பிரிந்தது மட்டும் இல்ல, இந்த கட்சியை எதிரிகளிட்டு அடமானம் வைக்கிறத எங்களால் தாங்க முடியல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை என்றைக்கு உடைத்தார்களோ அன்றைக்கே அவள் அந்த கட்சியில் இருப்பதற்கு தகுதி இல்லை. ஒரு தேர்தலில் வெற்றி பெற முடியல. அவராகவே பொதுச்செயலாளர் விலகிக் கொள்வதுதான் அவருக்கு மரியாதையாக இருக்கும். இல்லை என்றால் அவர் அவமரியாதை சந்திப்பார். அதிமுக பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து இபிஎஸ் விலக தவறினால் அவமரியாதையை சந்திக்க நேரிடும் என்றும் ஓபிஎஸ் எச்சரித்துள்ளார். சென்னை மண்ணடியில் தனது குழந்தையின் நிறம் தன்னை போன்று இல்லாததால் மனைவியின் நடத்தையில் சந்தேகப்பட்டு பெண் குழந்தையை தந்தையே கழுத்தை நெரித்துக் கொன்ற கொடூர சம்பவம் நடந்துள்ளது. மண்ணடியைச் சேர்ந்த ஜவுளிக்கடை ஊழியர் ஜாவித், இவரது 2.5 வயது பெண் குழந்தை 2 தினங்களுக்கு முன்பு மர்மமான முறையில் இறந்தது. அந்த குழந்தையின் உடல் பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்ட நிலையில் குழந்தையின் மரணத்தில் சந்தேகம் எழுந்தது. எனவே தந்தை ஜாவித்தை பிடித்து வடக்கு கடற்கரை காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது அவர் முதலில் அப்பாவி போல பேசியுள்ளார். ஆனால் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார். இதனால் சந்தேகம் அடைந்த போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். அப்போது குழந்தையை தானே கழுத்தை நெரித்துக் கொன்றதை ஜாவித் ஒப்புக்கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர்.
தானும் மனைவியும் கருப்பாக இருக்கும் நிலையில் மகள் வெள்ளையாக இருப்பதால் அது தனது மகள் இல்லை என்று கூறி அவர் அந்த குழந்தையை கொடூரமாக கொலை செய்துள்ளார். ஏற்கனவே மனைவியை சந்தேகப்பட்டு அவர் கொடுமை செய்து வந்ததும் விசாரணையில் அம்பலமான நிலையில் ஜாவித்தை போலீசார் கைது செய்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியை அடுத்த டாஸ்மாக் கடையில் மது குடிக்கும் போது ஏற்பட்ட தகராறில் காவலர் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உசிலம்பட்டி அருகே கள்ளப்பட்டியைச் சேர்ந்தவர் காவலர் முத்துக்குமார். இவர் உசிலம்பட்டி காவல் ஆய்வாளரின் ஓட்டுநராக பணியாற்றி வந்தார். நேற்று பணி முடிந்து முத்தையன்பட்டியில் உள்ள டாஸ்மாக் கடையில் மது அருந்தும்போது அங்கே மது அருந்திக் கொண்டிருந்த அடையாளம் தெரியாத சிலரிடம் தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது. இதில் காவலர் முத்துக்குமார் மர்ம கும்பலால் கல்லால் தாக்கி படுகொலை செய்யப்பட்டார். அவருடன் இருந்த கள்ளப்பட்டியைச் சேர்ந்த ராஜாராம் என்பவர் படுகாயமடைந்த நிலையில் அவருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தகவல் அறிந்து வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் நேரில் விசாரணை மேற்கொண்டார். இந்நிலையில் காவலர் முத்துக்குமார் கொலை சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காவலர்களுக்கே பாதுகாப்பு துடியும் இல்லை என்று வேதனை தெரிவித்துள்ளார். தங்கள் பணிகளை செய்யும் காவல்துறையினரின் பாதுகாப்பு பறிபோவதற்கு காவல்துறையை தனது நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதலமைச்சர் முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி காவலர் கொலையில் தொடர்புள்ளோர் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன் அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் கடந்த 2 நாட்களாக திடீரென மர்மமான முறையில் பயங்கர சத்தம் கேட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். தாராபுரம் மற்றும் சுற்றுவட்டாரங்களான மூலனூர், கோவிந்தாபுரம், குளத்துப்பாளையம் உள்ளிட்ட இடங்களில் கட்டடங்கள் குலுங்கும் அளவிற்கு பயங்கர சத்தத்தை உணர்ந்ததாக பொதுமக்கள் கூறினர். இதனால் மூலனூரில் டைல்ஸ் கடை ஒன்றில் டைல்ஸ்கள் உடைந்து சேதமடைந்தன. மேலும் பல இடங்களில் வீடுகளின் கதவுகள், ஜன்னல்கள், கண்ணாடி, பழங்கால சுவர்கள் உடைந்தன. இதுகுறித்து போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினரிடம் கேட்டபோது ஆய்வு செய்து வருவதாக தெரிவித்தனர். அதே சமயம் சூப்பர் சோனிக் என்ற விமானம் வானில் பறப்பதால் இதுபோன்ற சத்தம் உருவாகி இருக்கலாம் என்றும், கல்குவாரியில் பாறைகளை வெட்டி எடுக்கும் சத்தம் என்றும் சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பரவி வருகின்றன. இதேபோல திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வானில் இருந்து கேட்ட பயங்கர சத்தத்தால் கட்டடங்கள் அதிர்ந்தன. வெடியாரம்னா ஆடுது, அப்படியே கண்ணாடியெல்லாம் ஒரு அதிர்வு, ஒரு சத்தம் என்னன்னே புரியல. தஞ்சை விமானப்படை பயிற்சி மையத்தில் ஒலியை விட வேகமாக செல்லும் போர் விமானத்தின் ஒத்திகையால் பயங்கர சத்தம் ஏற்பட்டதாக திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் விளக்கம் அளித்துள்ளார். சேலம் மாநகரின் பிரசித்தி பெற்ற எல்லைப்பிடாரி அம்மன் கோயில் பங்குனி விழாவையொட்டி நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவின் சிகர நிகழ்ச்சியான தீமிதித்தல் நிகழ்ச்சியில் விரதம் இருந்த பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தீமிதித்தனர். தொடக்கத்தில் சாமி சிலையை சுமந்து ஓடிய பக்தர் நிலைத்தடுமாறி தீக்குண்டத்தில் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த தீயணைப்பு மீட்புப் படையினர் துரிதமாக மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். சென்னையில் செயின் பறிப்பு சம்பவத்தில் என்கவுண்டர் செய்யப்பட்ட மகாராஷ்டிராவைச் சேர்ந்த ஜாஃபரின் உடல் உடற்கூறாய்வு முடிந்து உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. சென்னையில் கடந்த செவ்வாய்க்கிழமை ஒரே நேரத்தில் 8க்கும் மேற்பட்ட இடங்களில் தொடர் நகை பறிப்பு சம்பவங்கள் நடந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. செயின் பறிப்பில் ஈடுபட்ட ராணி கொள்ளை கும்பலைச் சேர்ந்த சூரஜ், ஜாஃபர் ஆகியோரை விமான நிலையத்தில் காவல்துறையினர் கைது செய்த நிலையில் ரயில் மூலம் தப்ப முயன்ற சல்மான் ஆந்திராவில் கைது செய்யப்பட்டார். இதில் காவலர்களை தாக்கிவிட்டு தப்பியோட முயன்ற கொள்ளையன் ஜாஃபர் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரது உடல் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. சைதாப்பேட்டை நீதிமன்ற நீதிபதி பார்த்திபன் முன்னிலையில் ஜாஃபர் உடல் உடற்கூறாய்வு செய்யப்பட்டு அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. பின்னர் போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையில் பதப்படுத்தப்பட்டு விமானம் மூலம் மகாராஷ்டிரா கொண்டு செல்லப்பட்டது. இந்நிலையில் செயின் பறிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட சல்மான் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவருக்கு ஏப்ரல் 9ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வேலை, போக்குவரத்து வசதி என எதுவும் இன்றி பல 100 கிலோமீட்டர்கள் நடந்தே செல்லும் புலம்பெயர் தொழிலாளர்கள் சொந்த ஊருக்கு திரும்பிய கொரோனா காலத்தை நினைவுபடுத்தியுள்ளது. விழுப்புரம் அருகே சாறை சாறையாக குடும்பத்துடன் வடமாநில தொழிலாளர்கள் செல்லும் இந்த காட்சி
மகாராஷ்டிர மாநிலத்தைச் சேர்ந்த சுமார் 50 குடும்பத்தினர் விழுப்புரம் அருகே ஒப்பந்த அடிப்படையில் மண்ணில் குழாய் பதிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் குழாய் பதிக்கும் பணிகள் திடீரென நிறுத்தப்பட்டதால் வேலையை இழந்த தொழிலாளர்கள் மாற்று வேலைக்காக சில நாட்கள் காத்திருந்ததாக கூறப்படுகிறது. வேறு வேலை கிடைக்காத நிலையில் கையில் இருந்த பணமும் செலவாகிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் குடும்பத்துடன் சொந்த ஊருக்கு திரும்பும் பொருட்டு விழுப்புரத்திலிருந்து ஆரணி வழியாக சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள களம்பூர் ரயில் நிலையம் நோக்கி நடந்தே சென்றனர். பேருந்தில் செல்ல பணம் இல்லாததால் நடைப்பயணமாக செல்வதாக கூறிய வடமாநில தொழிலாளர்கள் செல்லும் வழியில் யாசகம் பெற்றுச் செல்லும் பரிதாப நிலைக்கும் தள்ளப்பட்டனர். பேருந்தில் மகளிர் பயணிப்பதற்கு இலவசம் என்ற போதிலும் ஆண்களுக்கு கட்டணம் என்பதால் வேறு வழியின்றி அனைவரும் நடந்தே செல்வதாக வடமாநில தொழிலாளர்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். மதுரையில் சீருடைக்காக மாணவிகளுக்கு ஆண் தையல் கலைஞர்களை வைத்து அளவெடுக்க வைத்த விவகாரத்தில் தனியார் பள்ளி ஆசிரியை மற்றும் 2 தையல் கலைஞர்கள் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதியப்பட்டுள்ளது. மதுரை MK புரம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் மாணவிகளுக்கு புதிதாக சீருடைகள் வழங்க ஆண் தையல் கலைஞர்களை வைத்து அளவெடுத்ததாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த 10ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் ஆசிரியையிடம் முறையிட்ட போதும் ஆண் தையல் கலைஞரை வைத்தே அளவெடுக்க கட்டாயப்படுத்தியதாக தெரிகிறது. இதுகுறித்து பள்ளி நிர்வாகத்திடம் முறையிட்டும் கண்டுகொள்ளவில்லை என கூறப்படும் நிலையில் மதுரை நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மாணவி புகார் அளித்தார். அதில் அளவெடுக்கும் போது தையல் கலைஞர் தனது உடல் பாகங்களை தொட்டதாக மாணவி குற்றம் சாட்டியிருந்தார். இதையடுத்து அளவெடுக்க கட்டாயப்படுத்திய ஆசிரியை மற்றும் 2 தையல் கலைஞர்கள் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதியப்பட்டது. இதனிடையே பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய வலியுறுத்தியும் இந்திய மாணவர் சங்கத்தினர் மற்றும் மாதர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழ்நாட்டை தொடர்ந்து தெலங்கானா சட்டப்பேரவையிலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் மக்களவை தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கடந்த ஆண்டு முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக அண்மையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அனைத்து கட்சிகளின் கூட்டமும் கடந்த சனிக்கிழமை 7 மாநிலங்களைச் சேர்ந்த அரசியல் கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்ற கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் சென்னையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இந்நிலையில் தொகுதி மறுவரையறையை வெளிப்படையாக நடத்த வலியுறுத்தி தெலங்கானா சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மக்கள் தொகையை மட்டுமே அடிப்படையாக கொண்டு தொகுதி மறுசீரமைப்பு செய்யக்கூடாது என்றும் அனைத்து மாநில அரசுகள் மற்றும் அரசியல் கட்சிகளை கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது தவிர தெலங்கானாவில் உள்ள சட்டப்பேரவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 119 153 உயர்த்தவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஜனநாயகத்தின் சமநிலையை அச்சுறுத்தும் முயற்சிகளுக்கு எதிரான நடவடிக்கையை இது வலுப்படுத்தியுள்ளதாக கூறினார். ஆன்லைன் விளையாட்டுகள் மற்றும் சில சூதாட்டத்தையும் தடை விதிப்பது குறித்து மாநில அரசுகளே சட்டம் இயற்றலாம் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் இணையதள சூதாட்ட தடங்கள் குறித்து நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பிய திமுக MP தயாநிதி மாறன் தமிழ்நாடு அரசு ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை விதித்துள்ளதை சுட்டிக்காட்டினார். மேலும் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை விதிக்க மத்திய அரசுக்கு எவ்வளவு காலம் தேவைப்படும் என்றும் கேட்டார். இந்த கேள்விக்கு பதிலளித்த மத்திய அமைச்சர் ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்யும் சட்டம் இயற்றும் அதிகாரம் மாநில அரசுகளுக்கு உள்ளது என்றும் சட்டம் இயற்றும் தார்மீக மற்றும் சட்டப்பூர்வ அதிகாரம் மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டார். கடந்த 2022ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இயற்றப்பட்ட சட்ட மசோதாவுக்கு கடந்த 2023ஆம் ஆண்டு ஆளுநர் ஒப்புதல் தராமல் மாநில அரசுக்கு உரிமை இல்லை என்று குறிப்பிட்டார். இந்த நிலையில் தற்போது மத்திய அமைச்சரே மாநில அரசுக்கு அதிகாரம் உள்ளதாக கூறியுள்ளார். இதனிடையே ஆன்லைன் சூதாட்டம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த வழக்கு ஒன்றில் மதுபான விற்பனை தொடர்பாகவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் கடந்த 2022ஆம் ஆண்டு ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டம் இயற்றியதை எதிர்த்து தனியார் நிறுவனம் தாக்கல் செய்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் K ராஜசேகர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. ஆன்லைன் சூதாட்டத்திற்கு நேர கட்டுப்பாடு தமிழ்நாட்டில் உள்ளதை தனியார் நிறுவனம் எதிர்த்து வாதிட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் மாநில எல்லைக்குள் இருக்கும் மக்களை பாதுகாக்கும் வகையில்
தமிழ்நாடு அரசு சட்டம் கொண்டு வரலாமே என்றதுடன் தமிழ்நாட்டில் மது விற்பனைக்கு நேர கட்டுப்பாடுகள் இருப்பதையும் சுட்டிக்காட்டினர்.